ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாம்பார். காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 தக்காளி, 2 மிளகாய், 5 பீன்ஸ், ஒரு சின்ன கத்திரிக்காய், ஒரு சின்ன பீஸ் தடியங்காய், ஒரு சின்ன பீஸ் பூசணிக்காய், ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி, ஒரு மீடியம் சைஸ் பூண்டு. முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீள்வாக்கில் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட்டை ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்புறமா 1 கப் பருப்பு கழுகி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கழுகி வச்சுக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருந்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு தொலி உரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை எல்லாம் குக்கரில் போட்டுக்கோங்க. கழுகி வச்சுருந்த 1 கப் பருப்பையும் அதில் போடுங்க. உரித்து வச்சுருந்த பூண்டும் அதில் போடுங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போடுங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள் அதில் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டி வச்சு இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. காய்கறி பருப்பு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். தாளிக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வத்தல் 2ஆக கிள்ளி போட்டு நல்லா பொரிஞ்சதும் பெருங்காய பொடி போடுங்க. அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்ச காய்கறி பருப்பில் அதை ஊற்றி நல்லா கிளறி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை அதில் தூவினீங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.